ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் வறுக்க போகிறோம். வவ்வால் மீன் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாமா? வறுக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது பண்ணிக்கிங்க. கடையில் வைக்கிறது வாங்க வேணாம், கையில் அரைச்சா நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக. அடுத்து மஞ்சத்தூள், அப்புறம் மிளகுத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்குவோம். மீன் குளிர்ச்சி, அதனால் மிளகுத்தூள் போட்டோம்னா சளி பிடிக்காமல் இருக்கும். அப்புறம் மிளகாத்தூள் நான் எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மிளகாத்தூள் தான் நான் எப்பயும் யூஸ் பண்ணுவேன். ஒரு 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் போட்டுக்குவோம். அப்புறம் அரிசி மாவு நம்ம எதுக்கு போடுறோம்னா நல்லா மொறுமொறுன்னு வரும், பைண்டிங்காகவும் இருக்கும், அதுக்காக. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. லெமன் ஜூஸ் எதுக்குன்னா நல்லா புளிப்புத்தன்மையும் கொடுக்கும், நல்லாவும் இருக்கும். இதை போட்டு தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், மீனை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இதை அப்படியே பிரட்டின மாதிரியே நீங்கள் இது பண்ணிங்கன்னா அதிலே பிரண்டுறோம். ஒரு 1/2 hour வச்சுட்டு நம்ம வறுத்தோம்னா நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். பார்த்தீங்களா? நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதை பாருங்கள், தண்ணியே ஊற்றலை, நம்ம எல்லா மீன்லையும் பிறண்டுருச்சு பாருங்கள் நல்லா. இதில் அப்படியே ஊறுனுச்சுன்னா உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கலந்துருக்கும், நல்லாவும் இருக்கும். கொஞ்சம் கூடிய வரைக்கும் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை யூஸ் பண்ணுங்கள், அதுவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வறுக்கும்போது பார்க்கலாமா? மீனை போட போகிறேன். மீன் பொரிஞ்சிருச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் நல்லா வந்துருச்சு. இப்போ மீன் எடுக்க போகிறோம்.